அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்குறது கோழிக்கறி வறுவல். வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 கிலோ கோழிக்கறி நான் எடுத்துகிட்டேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுங்க. ஒரு 2 2 கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நைஸாகவும் நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கை அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான். நார்மல் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கோங்க, அது போதும். அதையும் எடுத்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அப்படியே அந்த மிக்ஸி ஜார்லேயே வச்சுட்டு நம்ம அந்த லெமன் ஒரு மூடி எடுத்து அதிலே புளிஞ்சு ஊற்றியாச்சு. நல்லா அதை கலந்துருங்க. அதிலேயே கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அது எல்லாத்தையும் கோழிலாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ அதிலே நம்ம மசாலாக்கெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பாத்திரத்தில் இந்த கோழிக்கறியை மாற்றியாச்சு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலர முடியும். சிக்கன் மசாலா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் மசாலா இல்லைன்னு சொன்னால் சிக்கன் 60 மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சிக்கன் மசாலா, இல்லைன்னா சாதாரண மசாலா, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் இது மாதிரி நீங்கள் அது போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன்ஸ். நீங்கள் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் போட்டேன். சூப்பராக வந்துச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு அரை பாக்கெட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலந்து வச்சுருந்த கலவைகள் எல்லாத்தையும் தக்காளி, வெங்காயம், லெமன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதில் ஊற்றிட போகிறோம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு அதில் சேர்த்துக்குங்க. அந்த கலவையில் அதை சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டாச்சு. 1 ஸ்பூன் 1 கரண்டி ஆயில் அதில் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்க போகிறோம். இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துட்டோம். நீங்கள் வேணான்னா நீங்கள் மஞ்சத்தூளே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர் சேர்க்கும் போது பசங்களுக்கு அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அது பார்த்தாலே சாப்பிட்ருவாங்க அந்த கலர்ஃபுல் இருக்கும்போது. அதுக்காக தான் சேர்க்குறது. வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் உப்பு வந்து இப்போ தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் உப்புத்தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தேன். அந்த வீடியோ இதில் இல்லை, ஸ்கிப் ஆகிட்டு. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கலந்த பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி சூடி காட்டிட்டு நம்ம 1 பை 1 நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து மூடி போட்டு வறுத்து நல்லா எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா கருகரு முறுமுருண்டு உள்ளர வெந்து போய் அந்த அரைச்சி அந்த கலவைகள்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம எப்போதுமே ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாலும் பசங்களுக்கு போர் அடிக்கும். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.